ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பரலோக பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். சர்வ வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம். நித்திய பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லா கட்டளை ஸ்தோத்தரிப்போம், சத்தமா ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்பா பரிசுத்தமுள்ள பிதாவே, சர்வ வல்லவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ஆராதனைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஆண்டவரை ஆராதிக்கும்படி உம்முடைய திரு சமூகத்திலே கூடி வர தெய்வம் என்ற கிருபைக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர்கள் மத்தியில் வாழும் ஆராதனையில் பிரியப்படுகிற உன்னத தேவனுடைய மகிமை இன்று எங்கள் மத்தியிலே வெளிப்படுகிறது. நாங்கள் எங்கள் ஆண்டவரை பிரியப்படுத்தும் நிலைமைகளை ஆராதிக்க நாங்கள் இறக்கம் செய்யும். நாங்கள் ஏறெடுக்கிற ஸ்தோத்திர பலிகள், பாடல் பகுதிகள், இசை பகுதிகள் எல்லாம் உடைய நாமத்துக்கு மகிமையாய் மாறட்டும். பரலோக பிதாவே, ஜப பகுதி ஆசீர்வதியும், ஜெயத்தை தாரும், சங்கீதத்தை ஆசீர்வதியும். தெய்வமே, காணிக்கையாய் எங்களை அர்ப்பணிக்கிறோம். தேவனுடைய வார்த்தையை எங்கள் ஆசீர்வதித்து தாரும். தூரத்திலிருந்து கடந்து வருகிறவருடைய பிள்ளைகளையும் சமீபத்திலிருந்து வருகிறவர்களையும் பலப்படுத்தும். வெளிநாடுகளில் இருக்கிறவர்களை அந்தந்த இடங்கள் வைத்து பாதுகாத்துக் கொள்ளும். இராணுவத்தில் பணியாற்றுகிறவர்கள், காவல்துறையில் பணியாற்றுகிறவர்கள், ஆண்டவரே, இந்தியாவின் பல பகுதியில் இருக்கிற உங்களுடைய பிள்ளைகளை அந்தந்த இடங்கள் வைத்து சுபபத்திரமாய் பாதுகாத்துக் கொள்ளும். ஆண்டவரை, படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும், சுகபலனை கொடும். படிப்பு நிமித்தமாய் தூரங்களிலே தங்கி படிக்கிற பிள்ளைகளையும் அந்தந்த இடங்கள் வைத்து கண்மணி போல பாதுகாத்துக் கொள்ளும். சர்வ வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த முதல் ஆராதனையை தன்னுடைய மகிமையில் ஓடிக்கொள்ளும். ஆவியான ஆசீர்வாதம் ஆலயத்துக்குள்ளே வெளியே உட்கார்ந்து ஆண்டவரை ஆராதிக்கிற அனைத்து உடைய பிள்ளைகளையும் பலப்படுத்தி பாதுகாத்துக் கொள்ளும். தேவ ஆவியாருடைய ஆணைக்கு இந்த ஆராதனை முழுமையாக சமர்ப்பிக்கிறேன். கர்த்தாவே, ஸ்தோத்திரம். எங்களை பலப்படுத்துவீராக. எங்களை காத்துகிறோம். உங்களுடைய மகிமையினால் சபையை மூடும்படியாக ஆண்டவரை சாலமன் செபித்த போது தேவனுடைய ஆலயம் கர்த்தருடைய மகிமையினால் நிரப்பப்பட்டது. ஆண்டவரே, பரிசுத்தவான்கள் கூடி வந்த இடங்கள் ஆண்டவரே பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டது. குழந்தைகளின் வீடு பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டது. இன்றைக்கு கடந்து வந்திருக்கின்ற எல்லா உள்ளங்களையும் இல்லங்களையும் கர்த்தருடைய பரிசுத்தாவினால் நிரப்புவீராக. பரிசுத்தாவிக்குள்ளே நாங்கள் ஆராதிக்க, தேவ மகிமைக்குள்ளாக ஆராதிக்க, அவருடைய பரிசுத்தமான முகத்தை பார்த்து நாங்கள் ஆராதிக்க, அவருடைய சத்தத்தை கேட்கும்படி ஆவியானவர் அனுக்கிரகம் செய்யும். சகலவற்றையும் பரலோக தேவனுடைய கரத்திலே சமர்ப்பிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுவோம், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், ஆமென். சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில பாடலை பாடி நாம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். உமக்கு மகிமை தருகின்றோம், உண்மையில் தான் மகிழ்ச்சி அடைகின்றோம். சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம்.
தனிமையின் பாதையில் தகப்பனை ஊத்துவோம் சுமந்ததை நாம் மறப்பேனோம். பாடலை நாம் சேர்ந்ததை நாம் பெருமைப்படுத்துவோம்.
ஆண்டவர் படைத்த வெற்றி நாளில் இந்த மகிழ்வோம் வாக்களிப்போம். அல்லேலூயா பாடுவோம். பாடலை சேர்ந்து ஜெபத்தோடு பாடிக்கிட்டு நாம் தலைமைப்படுவோம்.
Hallelujah.
சுமை பார்க்கும் போது
இயேசுவின் நாமத்தினாலே ஒரு விசேஷித்த கர்த்தருடைய ஆளுமை, ஒரு விசேஷித்த கர்த்தருடைய பிரசன்னம் இந்த வேளையில் ஆராதித்துக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு வேளையில் இந்த பல வேளையில் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே இந்த 4வது வாரத்தில் இந்த கடைசி நாளில் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினால் இந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமையில் கர்த்தருடைய பிரசன்னம் நிறைவேறாக ஒவ்வொரு குடும்பத்தை, ஒவ்வொரு குடும்பத்தை இந்த பல உலக தரப்பிலே காணப்படுகிற சமயங்கள் சொல்வதாக இந்த பல உலக சுகமாக்க வல்லவர், சுகமாக்க வல்லவர். இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் எல்லா அந்தகாரத்தின் ஆவிகள், எல்லா பொல்லாத உலகமான ஒரு சத்துருடைய பொல்லாத கிரியைகள் இந்த பலங்களை உடைக்கப்பட்டு கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக கலக்கிகள் வாழட்டும், வேதனைகள் வாழட்டும், கண்ணில் பல காட்டுகள் நடந்தாலும் அவர்கள் மேற்கொள்ள தேவையில்லை. கர்த்தரோடு கூட இருக்கிறார். கர்த்தருடைய கோலம் தனியும் உன்னை தேற்றவும் எத்தனை பலங்களை விசுவாசிக்கிறேன். நல்ல பேரை காட்டு, நல்ல பேரை காட்டு. ஆலயத்திலே ஆராதிக்கிற நேரத்தில் ஏவா கர்த்தருடைய சமூகத்தை கொடுப்பவர்கள் நேரம் ஏவா அவருடைய பிரசனம் இறங்குகிறது, அவருடைய மகிமை இறங்குகிறது. நீங்க மார்களை கூடாதீங்களே, நீங்க மார்களை கூடாதீங்களே இந்த பல வேலை இயேசுவின் நாமத்தினாலே கம்பீர சத்தம், கம்பீர சத்தம், கம்பீர சத்தம், கம்பீர சத்தம், கம்பீர சத்தம். ஆண்களை துணிக்கு வர துணியின் சத்தம், ஆண்களை நடைபெற துணியின் சத்தம் இந்த பல வேலை இயேசுவின் நாமத்தினாலே உன் சத்தத்தை எக்காலத்தை போல உயர்த்துவது, உன் சத்தத்தை எக்காலத்தை போல உயர்த்துவது, உன் சத்தத்தை எக்காலத்தை போல உயர்த்துவது நம்ம நன்மை கிரிய செய்வாங்க. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே தோல்வியை செயலால் மாறுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே ஒரு தோல்வியுடைய முடிவாக, தோல்வியுடைய குடும்பத்துடைய முடிவாக, ஒரு பிரச்சனையுடைய குடும்பத்துடைய முடிவாக, ஒரு சாதத்தின் கற்பனையுடைய முடிவாக இந்த விசேஷித்த நாளே மக்களுடைய கிருபை வெளிப்படட்டும். வெற்றிகள் உண்டாவதாக, வெற்றிகள் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே அதே கண்ணீரோடு ஆராதிக்கிறீங்க, அப்படியே துணிக்கு கொண்டு அப்படியே துணிங்க. மனசு காவான உள்ளத்தில் இறங்கி வருகிறார், மனசு காவான உள்ளத்தில் இறங்கி வருகிறார், மனசு காவான உள்ளத்தில் இறங்கி வருகிறார். இந்த பலவர்களை தோல்வி வருகிறார். இரண்டு பிள்ளையே இரண்டு பிள்ளையே இந்த பலவர்கள் என்ன கலக்கமோ, என்ன கலக்கமோ, என்ன மனதாரமோ இந்த பலவர்கள் அவர் மாறுவாங்க. நீங்க மாறுவதை கூடாது. வெற்றியின் நம்பி
உங்களை உயர்த்துகிறோம், உங்களை துதிக்கிறோம், பலப்படுத்துகிறோம். கம்பீர சத்தம் கேட்கும், கம்பீர சத்தம் கேட்கும். சூழ்நிலைகள் எதிராக எழுதும் போது, அலைகள் உலகில் அடிக்கும் போது, துன்ப பாதையில் நடந்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவரோடு என்றால் ஒரே மனமாக இருக்கிறார். அவரோடு என்றால் ஒரே மனமாக இருக்கிறார். எவரையும் எண்ணப்படுத்தவும், எவரையும் பலப்படுத்தவும் அவருடைய கருத்தினாலே முடியும், அவருடைய கருத்தினாலே முடியும். பலர்கள் விசுவாசிகள் எவரையும் மேன்மைப்படுத்தவும், எவரையும் பலப்படுத்தவும். எங்கள் பலர்களை கற்றுங்கள் குடும்பங்களை கற்று பலப்படுத்துவாராக, உங்கள் குடும்பங்களை கற்று பலப்படுத்துவாராக. பலவீனமாக இருக்கிறார் என்னுடைய பிள்ளைகள், பலவீனங்களை ஆட்கொண்டது என்று சொல்லி கலங்கி இருக்கிறார் என்னுடைய பிள்ளைகள். எவரையும் மேன்மைப்படுத்தும், எவரையும் பலப்படுத்தும். அவருடைய கருத்தினாலே ஆகும், அவருடைய கருத்தினாலே ஆகும். எல்லா கண்களையும் மூடி, எல்லா கண்களையும் மூடி உங்களுடைய கருத்தினாலே ஆக. அவர் தன்னுடைய கருத்தின் நிழலே நம்மை மறைக்கிறார். வேதவசனம் சொல்லுகிறது, அவர் தன்னுடைய கருத்தின் நிழலே நம்மை மறைக்கிறார். இந்த பகுதிகளில் நம்முடைய குடும்பத்திற்கு மத்தியில், நம்முடைய சபை மத்தியில் கர்த்தருடைய கரம் வெளிப்படுவதாக, கர்த்தருடைய கரம் வெளிப்படுவதாக, கர்த்தருடைய கிருபை வெளிப்படுவதாக. நாம் போகும் பாதை எப்படிப்பட்ட பாதை என்று சொல்லி தெரியாது, ஆனால் கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட வரும். அவருடைய மேகஸ்தலம், அவருடைய அக்கினிஸ்தலம் அவர்களை விட்டு பிரியாமல் இருந்தது, அவர்களை விட்டு விலகாமல் இருந்தது. இந்த பலர்களில் கர்த்தருடைய கரம் இறங்கப்பட்டது. உள்ளத்தில் ஆதரிக்கிறோம். உங்களுடைய கரங்களுடைய வாழ்க்கையில் இறங்கட்டும், உங்களுடைய கரங்களுடைய வாழ்க்கையில் இறங்கட்டும், உங்களுடைய கரங்களுடைய வாழ்க்கையில் இறங்கட்டும். ஓ ஜீசஸ், ஜீசஸ், உங்களுடைய கரம் இறங்கட்டும், உங்களுடைய கரம் இறங்கட்டும். அதே உள்ளத்தில் ஆழத்தில் கேட்கிறோம், அப்படியே கேட்க மாட்டோம். உங்களுடைய கரம் இறங்கட்ட மாட்டோம், உங்களுடைய கரம் இறங்கட்டும், உங்களுடைய கரம் இறங்கட்டும் ஆண்டவர். உமக்கு மறைவான எங்க போக ஆண்டவர், உங்களுடைய கரம் என்னோடு கூட இருக்க வேண்டும், உங்களுடைய கரம் என்னோடு கூட இருக்க வேண்டும் ஆண்டவர். ஹல்லேலூயா, தோல்வி இல்லை, ஹல்லேலூயா, வெற்றி உண்டு, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, வெற்றி உண்டு. ஹல்லேலூயா, தோல்வி இல்லை, ஹல்லேலூயா, வெற்றி உண்டு. எனது ஆற்றல், எனது பாடல், எனது மீட்புமானா. எனது ஆற்றல், எனது பாடல், எனது மீட்புமானா. நீதிமான்கள் கூடாரத்தில் வெற்றி குரல் ஒலிக்கட்டும். நீதிமான்கள் கூடாரத்தில் வெற்றி குரல் ஒலிக்கட்டும். கண்ணோடு சொல்லும், தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பலன் செல்வேன். தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பலன் செய்வேன்.
நம்ம குடும்பத்தை வெற்றி சிறக்கப்படுவதாக நாமத்துக்கு நல்ல பயணத்தை நல்ல பயணத்தை நன்றி. எங்கள் குடும்பத்தை வெற்றி பெறப்படுவதனால் நன்றி. எங்கள் குடும்பத்தை மகிழ்ச்சியின் சத்தத்தை ஒழுங்கு கொண்டு கொள்வதற்கு நன்றி. அழுகையின் சத்தம் அல்ல, கண்களின் சத்தம் அல்ல, வேதனையின் சத்தம் அல்ல. ஓ சத்தா கத்துவே எங்கள் வீட்டை வெளிச்சமாக எங்கள் குடும்பங்களை பத்தாவே ஒரு வெற்றியை குணம் ஒழிக்கப்படுகிறாங்க. சஞ்சலம் தனிப்பு ஓடி போவதற்கு, சஞ்சலம் தனிப்பு ஓடி போவதற்கு, சஞ்சலம் தனிப்பு ஓடி போவதற்கு மாறி மாறி வாசிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட சங்கீதம் 119 அவருடைய 8 வசனங்கள் முடியும். சங்கீதம் 119 8 வசனங்கள் முடியும். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். அவர்கள் அநியாயம் செய்வதில்லை, அவருடைய வழிகளில் நடக்கிறார்கள். உமது பிரமாணங்களை கைக்கொள்ளும்படி என் நடைகளை ஸ்திரப்பட்டால் நலமாயிருக்கிறது. உம்முடைய நீதி நியாயங்களை நான் கற்றுக்கொள்ளும் போது செம்மையான இருதயத்தால் உம்மை துதிப்பேன். முதல் 2 வசனத்தை சேர்ந்து பிடிப்போம். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். அவருடைய சாட்சிகளை கைக்கொண்டு அவருடைய முழு இதயத்தோடு கேட்கிறார். உட்காரும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல 119ஆம் சங்கீதத்தின் சில வசனங்களை இந்த நல்ல நாளிலே தியானிக்கும்படி பரிசுத்த ஆவியானவர் பாராட்டின நல்ல கிருபைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. உற்சாகமாய் சொல்லலாம் அல்லேலூயா. இந்த முதல் வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. இங்கே பார்க்கும்போது கர்த்தருடைய வேதம், அல்லேலூயா. இந்த உலகத்திலே பார்க்கும்போது வேதங்கள் அநேகம் இருக்கிறது. ஆனால் பரலோக தேவனுடைய, அதாவது கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்படி என்ன ஸ்தோத்திரம். இந்த பரிசுத்த வேதத்தின்படி நடக்கிற அத்தனை பேர்களும் பாக்கியவான்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவர் சொல்லும்போது பார்க்கிறோம், கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார். அல்லேலூயா. ஒரு ஸ்தோத்திரம். உண்மையானவர்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. 1ஆம் சங்கீதம் அதனுடைய 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. இங்கே சொல்லப்படும் போது பார்க்கிறோம், இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்திலே தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. ஒரு ஸ்தோத்திரம். வேதத்தை வாசிக்கிற, இல்லைன்னா தியானிக்கிற, அதன்படி நடக்கிற தேவ பிள்ளைகளை போல பாக்கியவான்கள் இந்த உலகத்திலே ஒருவரையும் பார்க்க முடியாது. அல்லேலூயா. ஆனால் நம்முடைய வேதம் சொல்லுகிறது, இந்த பரிசுத்த வேத வசனங்கள் குறைவற்றது, அது ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதாய் இருக்கிறதா. அல்லேலூயா. இந்த உலகத்தில் அநேக வேதங்கள் இருக்கிறது. அத்தனை வேதங்களும் குறைவுள்ளதாக இருக்கிறது. அது நிறைவேறுவதில்லை, அது அதிசயங்களை செய்வதில்லை. ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய கருத்தில் கொடுத்திருக்கிற பரிசுத்த வேதாகமம் குறைவில்லாததால் நிறைவுள்ளதாக இருக்கிறது. அல்லேலூயா.
நல்ல சங்கீத பகுதிக்காக ஆண்டவர் கோடி நன்றி செலுத்துகிறேன். இப்போது யாரும் எழுப்பி நிற்கும்போது ஒரு பாடல் பாடப்படும். அந்த நேரத்தில் நாம் கர்த்தருக்கு காணிக்கை படைக்கிற நேரமாயிரும். நல்ல பாதையை நான் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். அப்படியே முழங்கால் படிக்கிறோம், முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டு கேட்ட சங்கீத பகுதிக்காக, படைக்கப்பட்ட காணிக்கைக்காக, தொடர்ந்து கேட்கப்படுறது என்னுடைய வார்த்தைக்காக
நம்மை அர்ப்பணிப்போம். பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, நீ சங்கீதம் மூலமாய் பேசினீர், உங்களுக்கு நன்றி. கர்த்தாவே, பிள்ளைகள் நல்ல பாடலை பாட உதவி செய்து கொடுத்த காணிக்கைக்கு ஸ்தோத்திரம். கொடுத்த பிள்ளைகளை 100 மடங்கு ஆசீர்வதியும். ஆண்டவரே, யாராலும் கொடுக்க முடியவில்லை என்றால் தொடர்ந்து அவர்களுக்கு உதவி செய்யும். தாராளம் கர்த்தருக்கு கொடுக்க உதவி செய்யும். தொடர்ந்து கேட்கப்படுற தேவனுடைய வார்த்தையை ஆசீர்வதிப்பார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கரத்தை உயர்த்தி நம்முடைய ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. கூடி வந்திருக்கிற உள்ளே வெளியே உட்கார்ந்திருக்கிற உங்களை யாவரையும் நான் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். இன்று 2வது ஆராதனை சாயங்காலம் 6:30 மணிக்கு தொடங்கி 8:30 மணிக்கு முடிவடையும் என்பதை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். நாளை ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை இல்லை என்பதை வேதனையோடு சொல்லுகிறேன். ஞாயிற்றுக்கிழமை என்றால் பரிசுத்த நாள். பரிசுத்த நாளிலே பரிசுத்தரை ஆராதிக்கும்படி பரிசுத்த ஆலயத்தில் கடந்து வர வேண்டிய நாம் ஸ்தோத்திரம். கொள்ளை நோயின் நிமித்தமாக தடை விதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். திங்கள் முதல் திறப்பின் வாசல் மற்றும் ஜபங்கள் நடைபெறும் என்பதை விசுவாசிக்கிறேன். வருகிற ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை ஆலயத்தில் நடக்கும் என்பதை நாம் எண்ணுகிறோம். தொடர்புள்ள அறிவிப்புகள் உங்கள் மொபைலில் வருவதாயிருக்கும். இல்லை என்றால் தொலைபேசியிலே நீங்கள் அணுகும்படி உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். 25 நாளை நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை பரிசுத்த ஆராதனை உங்கள் வீடுகளிலிருந்து கரங்களை தட்டி பாடல் பாடி ஆராதிக்க உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். காஸ்பல் டிவி, விக்டர் டிவியில் இப்போது நடக்கிற ஆராதனை நீங்கள் அங்கே பார்க்கலாம். எந்த டைம் என்பதை ஸ்தோத்திரம் உங்களுடைய மொபைலில் வரும். ஸ்தோத்திரம் வரவில்லை என்றால் நீங்கள் ஃபோன் பண்ணி எங்களிடத்தில் கேட்டுக்கொள்ளலாம். அந்த நேரத்தை உங்களுக்கு அறிவிக்கப்படும். பரிசுத்த நாளிலே சபையில் ஆராதனை நடக்கும்படியாக ஆண்டவரை நோக்கி கதற உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். எல்லா காரியத்திற்காக ஆண்டவரை துதிக்கிறேன். நேரம் அதிகமில்லை, ஆகினாலே நான் வேகமாய் போகிறேன். நல்ல ஒரு செய்தியை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். நம்மை நீதிமானாக ஆக்குவார் என்பதை குறித்துள்ள ஒரு செய்தியை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதை குறித்து நான் சரியாக பேச வேண்டும் என்றால், ஒரு அளவில் பேச வேண்டும் என்றால் 1 மணிக்கூர் நேரமாகிலும் குறைந்தது தேவை. இப்போது எனக்கு இருக்கிற நேரம் ரொம்ப குறைவாக இருக்கிறது. ஆகையினாலே வேகமாய் போகிறேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நாம் அடுத்த ஆராதனையிலே, சாயங்கால ஆராதனையிலே நாம் தொடர்ச்சியான பகுதியை பார்ப்பதற்கு ஆண்டவர் இரக்கம் செய்வார். ஒன்று, நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. எல்லாரும் பாவம் செய்து, அநியாயம் செய்து, அக்கிரமம் செய்து தேவனுடைய மகிமை அற்றவர்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள், உலகத்திலே காணப்பட்டார்கள். நீதிமான் ஒருவரும் இல்லை என்று பைபிள் சொல்ல, நம்மை நீதிமான்களாக எப்படி மாற்றினார் என்பதுதான் இன்றைக்குள்ள நம்முடைய செய்தியின் தலைப்பு. நாம் நீதிமான்களாக இருக்கிறோமா, இல்லை துன்மார்க்கர்களாக இருக்கிறோமா, பாவிகளாக இருக்கிறோமா, பரலோகத்தின் அவகாசிகளாக இருக்கிறோமா என்பதை நாம் கவனிக்கலாம். ரோமர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 13ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, ரோமர் 3:10 வேகமாக வாசிக்கலாம். நீதிமான் ஒருவனும் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை. அப்படிப்பட்ட இந்த கொடிய உலகத்திலே, வேதனை நிறைந்த உலகத்திலே நீதிமானாகவே கடந்து வந்தார் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அப்போஸ்தலன் பவுல் ரோம
திருச்சபை சபைக்கு எழுதும்போது சொல்கிறார், நீதிமான் ஒருவனும் இல்லை, ஒருவனாயினும் இல்லை. ஸ்தோத்திரம். ஆபிரகாம் ஆண்டவரோடு வேண்டிக் கொள்ளும் போது, ஆண்டவரே நீதிமான் 10 பேரும் தான் இந்த உலகத்தை அனுப்பிடுறோம். ஆண்டவர் சொன்னார், அழிக்கவே மாட்டேன். நீதிமான் ஒருவனும் இல்லை. எல்லாரும் அநியாயம் செய்து அக்கிரமம் செய்து தன் வழியிலே தான் விரும்புகிற பாதையிலே தேவனுடைய விருப்பத்தின்படி அல்ல, தன்னுடைய விருப்பத்தின்படி மக்கள் வாழ்கின்றார்கள். 23ஆம் வசனம் வாசிக்கலாம். எல்லாரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமை அற்றவர்களாக மாறிவிட்டார்கள். நீதிமான் ஒருவரும் இல்லை. நீதிமான் உண்டா என்று ஆண்டவர் பூமியிலே தேடின போது நீதிமானை காண முடியவில்லை. அல்லேலூயா. ஆனால் ஸ்தோத்திரம், தூய்மையான ஒரு ஸ்திரியை தேடின போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகத்தில் வருவதற்காக ஒரு பரிசுத்தமான ஒரு தாயை மரியாதை கண்டுகொள்ள ஆண்டவர் இறக்கம் செய்தார். அவள் தூய்மை உள்ளவளாக காணப்பட்டார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் இருதயத்தில் ஆண்டவர் வரும்படியாக, நம்மை தூய்மையாக மாற்றும்படியாக, பரிசுத்தமாக மாற்றும்படியாக பரிசுத்தராய் ஆண்டவர் இன்றைக்கு வாஞ்சித்துக் கொண்டிருக்கிறார். அவர் அதை குறித்து கதறிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் அதற்கு தகுதி உள்ளவர்களாக உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிப்பீர்கள் என்றால் நிச்சயமாகவே கர்த்தர் நம்முடைய இருதயத்தை வந்து நீதிமான்களாக மாற்றுவார். 23ஆம் வசனத்தில் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி, நீதிமான் இல்லை, பாவம் அநியாயம் செய்து தேவனுடைய மகிமை இழந்தவர்களாக காணப்படுகிறார்கள். ரோமர் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஒரே மனுஷனாலே பாவம், ஆதாம் ஏவாள் மூலமாக, ஆதாம் மூலமாக பாவம், கீழ்ப்படியாமை நிமித்தமாக பாவம் உருவாகிட்டு மரண உலகத்திலே பிரவேசித்தது. எல்லா மனிதனும் பாவம் செய்ய தொடங்கினான். எல்லா மனிதனுக்கும் மரணம் உருவாயிற்று. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 64:6 நீங்கள் வாசிக்கலாம். ஏசாயா 64:6. நீதியெல்லாம் அடுக்கான கந்தைகளை போல இருக்கிறது. நீதிமான் இல்லையே, நீதிமானை தேடினால் காணவில்லையே. ஆகினால் எசேக்கியேல் 18:5 முதல் 9 வரை வாசிக்கும் போது அதற்காக தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே கடந்து வந்தார். பிலாத்து ஆண்டவரை பார்த்து சொல்கிறார், இவர் நீதிமான், இவரில் ஒரு குற்றமும் காண முடியவில்லை. நீதிமானாக கடந்து வந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை என்னை நீதிமானாக மாற்றும்படியாக, நீதிமான் தான் பரலோகத்தின் அவகாசியாக இருப்பான், நீதிமான் தான் பரலோகத்துக்கு போக முடியும். அந்த நீதிமான்களாக நீங்கள் நானும் மாறும்படியாக ஆண்டவர் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் ஸ்தோத்திரம் வாசிக்கலாம். ரோமர் 8:33. தேவனே அவர்களை நீதிமான்களாக மாற்றி இருக்கிறார். தேவன் தெரிந்து கொண்டவர் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்களாக மாற்றி இருக்கிறார். நாம் முதல் பகுதியிலே பார்த்தோம், நீதிமான் ஒருவரும் இல்லை. ஆகினால் தான் இயேசு கிறிஸ்து ஆமென் இந்த உலகத்தில் கடந்து வந்தார். உலகத்திலே கடந்து வந்து நீதிமானாக கடந்து வந்தார். நீதிமானாக கடந்து வந்த ஆண்டவர் பாவிகளாகிய நமக்காக தன் இரத்தத்தை சிந்தி நம்மை நீதிமான்களாக மாற்றிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு யாரெல்லாம் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு என்னுடைய இருதயத்திலே கர்த்தர் கடந்து வாரும் என்று ஆண்டவரை நோக்கி கதறுகிறீர்களோ, உங்களை நீதிமான்களாக மாற்றவும், உங்கள் உள்ளே வாசம் செய்யவும் ஆண்டவர் விரும்புகிறார்.
இங்கே நாம் வாசித்த வேதவசனம், தேவன் தெரிந்து கொண்டவர் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்களாக மாற்றி இருக்கிறார். தெய்வம் அவர்களை நீதிமான்களாக மாற்றி இருக்கிறார். ஆகினால் நீதிமானுக்கு விரோதமாக கை சுண்ட ஒருவருக்கும் அதிகாரம் இல்லை. ஹல்லேலூயா. உங்களை என்னை ஆண்டவர் நீதிமான்களாக மாற்றிக் கொண்டிருக்கிறார், நீதிமான்களாக மாற்றி இருக்கிறார். உங்களுக்கு எதிராக கை சூண்ட அவன் ஒருவருக்கும் அதிகாரம் இல்லை என்று பரிசுத்த வேதாகமம் திட்டவட்டமாய் சொல்லுகிறது. யாருனாலே நாம் நீதிமான் ஆக்கப்படுகிறோம்? அப்போஸ்தலர் நடபடி 13ஆம் அதிகாரம் 38, 39 வசனத்தை வாசிக்கலாம். ஆதலால் சகோதரரே, இவர் மூலமாய் உங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும் என்று அறிவிக்கப்படுகிறதென்றும், மோசேயின் நியாயப்பிரமாணத்தினாலே நீங்கள் எவைகளினின்று விடுதலையாகி நீதிமான்கள் ஆக்கப்படக் கூடாதிருந்ததோ, விசுவாசிக்கிறவன் எவனும் அவைகளினின்று இவராலே விடுதலையாகி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினாலே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுகிற யார் இருக்கிறீர்களோ அவராலே, அந்த விசுவாசத்தினாலே நாம் விடுதலையாகி நீதிமானாக்கப்படுகிறோம். ஹல்லேலூயா. நீதிமானை தெரிந்து கொள்ள இயேசு வரப்போகிறார். இந்த நேரத்தில் வரலாம், அடுத்த நேரத்தில் வரலாம். ஆண்டுடைய வருகை குறித்துள்ள அடையாளங்கள் எல்லாம் இன்றைக்கு பூமியிலே நடந்து கொண்டிருக்கிறது. பரிசுத்த வேதத்தில் இல்லாத எந்த சம்பவம் இந்த உலகத்திலே நடக்கவில்லை, நீ நடக்க போகிறதும் இல்லை. வேதத்தில் எழுதியிருக்கிறது, நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவர் வரப்போகிறார் நீதிமானை சேர்த்துக் கொள்ளும்படியாக. நீங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பீர்கள் என்றால், விசுவாசிக்கிறவர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினாலே அவர்கள் நீதிமானாக்கப்படுகிறார்கள். அவர்கள் கர்த்தராலே தெரிந்து கொள்ளப்படுகிறார்கள். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நான் வாசிக்கும் போது, 1 கொரிந்தியர் 6:11, உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்கள் ஆக்கப்பட்டீர்கள். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலும் ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள். இயேசுவின் நாமத்தினாலே, நமது தேவனுடைய ஆவியினாலே கழுவப்பட்டீர்கள். ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியினாலே கழுவப்பட்டவர்கள் தான் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள். ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், பிதாவை தொழுது கொள்ளுகிறவன் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வந்தது. பரிசுத்த ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே விடுதலை இருக்கிறது. இன்றைக்கு நாம் விடுதலை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை கேட்கும் போது விடுதலை பெறுகிறோம், ஆராதிக்கும் போது விடுதலை பெறுகிறோம். இங்கே சொல்ல நாம் தேவனுடைய ஆவியினாலே கழுவப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய பரிசுத்த ஆவியினாலே கழுவப்பட வேண்டும். கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் நீதிமான்களாக மாற்றப்பட்டிருக்கிறோம். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்புள்ளங்களே, உள்ளே வெளியிலும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற அன்பு தேவ பிள்ளையே, நீங்கள் நீதிமானாக மாற வேண்டும் என்று ஆண்டவருடைய இருதயம் துடித்துக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய இருதயத்தில் இரத்தத்தை எல்லாம் வடித்தாரே, அவருடைய சரீரம் முழுவதும் காயப்பட்ட இரத்தம் வடித்தாரே. எதற்காக? நீங்கள் நாங்கள் நீதிமான்களாக இருக்க வேண்டும், ஆண்டவருக்கு பிரியமான மக்களாக இருக்க வேண்டும். அவர் நமக்காக ஒரு மகிமையான வீடை கட்டிக் கொண்டிருக்கிறாரே, அந்த வீட்டின் சுதந்திரவாதிகளாய் மாறும்படியாக தான் தேவனுடைய ஆவியினாலே நம்மை கழுவி கொண்டிருக்கிறார், கழுவி பரிசுத்தப்படுத்துகிறார் என்று அப்போஸ்தலன் பவுல் கொரிந்தியருக்கு எழுதும் போது சொல்லுகிறதை பார்க்கிறோம். தீத்துவிலே நாம் வாசிக்கும் போது 3ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் போது அங்கே என்ன சொல்லப்படுகிறது என்பதை வாசிக்க போகிறோம். நமது கிருபையினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு நித்திய ஜீவன் உண்டாகும் என்கிற நம்பிக்கையின்படி சுதந்திரராகத்தக்கதாக அவர் நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியை நம்மேல் சம்பூரணமாய் கொடுத்தருளினார். சம்பூர்ணமாய் பரிசுத்த ஆவியை தந்து
நாம் அவருடைய சுதந்திரவாளிகளாக கர்த்தர் நம்மை மாற்றி இருக்கிறார் என்று தீத்துவே 3ஆம் அதிகாரத்தில் 6-7 வசனங்களை வாசிக்கும் போது நாம் பார்க்க முடிகிறது. நாம் அவருடைய சுதந்திரவாளிகள். நான் சொன்னார், நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன், ஆயத்தம் பண்ணிவிட்டு சீக்கிரமாய் வந்து நான் உங்களை அங்கே சேர்த்துக் கொள்வேன். ஹல்லேலூயா. அவருடைய வசனத்தில் உலகத்துக்குரிய வீடுகள் நமக்கு பூமியிலே இருந்தாலும் மகிமையான வீடை கர்த்தர் பரலோகத்திலே கட்டிக்கொண்டே இருக்கிறார். அவருடைய சுதந்திரவாளிகளுக்கு பரிசுத்த ஆவியின் நிறைவை கொடுத்து சம்பூர்ணமாய் பொழிய பண்ணி அந்த மகிமையான இடத்திலே பிரவேசிக்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா. இந்த நாட்களிலே அவைகள் நம்முடைய வாழ்க்கையிலே தேவை. அவர்கள் தாம் நீதிமான்கள், தேவனுடைய புத்திரர்கள். தேவனுடைய புத்திரர்கள் நீதிமான்களாக இருக்கிறார்கள். அடுத்தபடியாக பார்க்கும்போது நம்முடைய பலத்தினாலோ இல்லை நம்முடைய திறமையினாலே நாம் நீதிமானாக்கப்படவில்லை. கிருபையினாலே கர்த்தர் நம்மை நீதிமான்களாக மாற்றிக் கொண்டிருக்கிறார். நீதிமான்களாக மாற்றி இருக்கிறார், மாற்றிக்கொண்டே இருக்கின்றார். ஏதோ நாம் கடமைக்கு வந்து ஆராதிக்கிறோம், செபிக்கிறோம். யாராலும் கேட்டால் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லலாம். இல்லை, உண்மையாக நாம் அவருடைய புத்திரர்களாக இருக்க வேண்டும். அவருடைய ஆவினால் நிரப்பப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். அவருடைய ஆவினால் கழுவப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். அவருடைய புத்திரராக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இது கிருபையினாலே கர்த்தர் நமக்கு தருகிறார். ரோமர் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஒருவர் யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 21 முதல் வசனத்தை ஞாபகத்தில் வைத்திருக்கலாம். ரோமர் 3:24. இலவசமாய் கிருபையினாலே கிறிஸ்துவின் மீட்பை கொண்டு நீதிமானாக்கப்படுறோம். விசுவாசத்தினாலே, இலவசமாய் கிருபையினாலே. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி எல்லாரும் சந்தோஷமான ஒரு ஸ்தோத்திரம். ஒருபோதும் நம்முடைய திறமையினாலோ இல்லை நம்முடைய பாடலினாலோ நம்முடைய பிரசங்கத்தினாலோ நாம் நீதிமானாக்கப்படவில்லை. இலவசமாய் அவருடைய கிருபையினாலே, இரக்கத்தினாலே கிறிஸ்துவுக்குள் மீட்பை கொண்டு அது நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். நாம் நீதிமானாக்கப்பட்டது கிருபையினாலே, கிறிஸ்து இயேசுவுக்குள். அவர் பாராட்டின அன்பு அளவே கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உலகத்திலே வாழ்ந்து விதமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு மகிமையான ஒரு பரலோகம் கிடைக்க வேண்டும் என்றால் அது நம்முடைய திறமையினால் உண்டானதல்ல. அவருடைய விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே நம்மை கழுவுவது நம்முடைய திறமையினால் அல்ல. பரிசுத்த ஆவியானவரை நமக்குள்ளே தந்தருளது நம்முடைய திறமை அல்ல, ஆண்டவருடைய கிருபை என்பதை வேதத்தில் வாசிக்கிறோம். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 21, 24, 25, 21ஆம் வசனம் வாசிக்கிறோம். கிருபையினால் அல்லவோ, கிருபையினால் அல்லவோ அவன் நீதிமானாக்கப்பட்டான். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை நீதிமான்களாக மாற்றிக் கொண்டிருக்கிறார். நீதிமான் என்றால் கிருபையினாலே கிடைக்கிற ஒரு பாக்கியம். ஹல்லேலூயா. மனம் போல வாழ்ந்து கொண்டு நான் நீதிமான் என்று சொல்லாதீங்க. ஸ்தோத்திரம். ஆண்டவருக்காக வாழும்படி நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். அவருடைய பரிசுத்த ஆவியினால் நம்மை கழுவி இருக்கிறார். கிருபையினாலே அந்த வெளியேறப்பட்ட மீட்பை தந்திருக்கிறார். 24ஆம் வசனம். கிரியையினாலே நான் விசுவாசிக்கிறேன் என்று சொன்னால் மற்றும் போதாது. கிரியையினாலே இருக்க நம்ம கிரியை அப்படி இருக்கணும். அதனாலே கர்த்தர் நம்மை நீதிமான்களாக மாற்றுகிறார். விசுவாசியே, தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய கிரியை எப்படி இருக்கிறது? உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ஸ்தோத்திரம். விசுவாசத்தினாலே மட்டுமல்ல, நம்முடைய கிரியைகளை கர்த்தர் பார்க்கிறார். பார்த்து நீதிமான்களாக மாற்றுகிறார் என்று காண்கிறீர்களே என்று வேதத்தில் சொல்ல. 25ஆம் வசனம்.
ராகாப் என்று சொல்லுகிற வேசி வேவுக்காரரை காப்பாற்றி வேறு வழியாக அவர்களை அனுப்பி வைத்தபடினாலே ஸ்தோத்திரம் அவருடைய கிரி நிமித்தம் அவர் நீதிமானாக மாற்றப்பட்டாள் என்று காண்கிறோமே. கிரியை இல்லாத விசுவாசம் ஒன்றுமில்லை. ஸ்தோத்திரம். இரண்டாவது, அடுத்தபடியாக விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்படுகிறோம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறபடினாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே சமாதானத்தை பெற்றிருக்கிறோம். கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீதிமான் தான் முக்கியமானவன். நீதிமானை சேர்த்துக் கொள்ள இயேசு வருகிறார். ஹல்லேலூயா. இத்தனை வருஷம் ஆயிடுச்சு நான் கிறிஸ்தவனாக மாறி அல்லது ரட்சிக்கப்பட்டு, ஸ்தோத்திரம். அதனால ஒன்றும் கிடையாது, பரலோகம் போக முடியாது. நீதிமானாய் இருக்க வேண்டும், பரிசுத்த ஆவியினாலே கழுவப்பட வேண்டும், விசுவாசத்திலே தரித்திருக்க வேண்டும். அவ்விதமாக இருந்தால் தான் ஸ்தோத்திரம் நீதிமானாக்கப்படுவோம் என்று சொல்லப்படுகிறது. அடுத்தபடியாக இயேசு கிறிஸ்து இரத்தத்தினால் நீதிமானாக்கப்படுகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய இரத்தத்தை யாருக்காக சிந்தினார்? நாம் யாவருக்காகவும் அவர் தம்முடைய இரத்தத்தை சிந்தினார். அவருடைய இரத்தத்தினாலே நாம் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். மறந்துவிடக் கூடாது. பரிசுத்த ஆவியினாலே, விசுவாசத்தினாலே, தேவனுடைய கிருபையினாலே, சோதரம். அப்புறமாக இயேசு கிறிஸ்து இரத்தத்தினாலே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இரத்தம் சிந்தாமல் இருந்தால் நாம் நீதிமான்களாக மாற்றப்பட்டிருப்பது அரிதான காரியம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாகும். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான் ஆக்கப்பட்டிருக்க, அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறோம். நீதிமான் ஆக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் வருகிற கோபாக்கினியிலிருந்து ரட்சிக்கப்படுகிறார்கள். பயங்கரமான கோபாக்கினி வரப்போகிறது. இப்போ காணப்படுகிற கொள்ளை நோய் மட்டுமல்ல, கோபாக்கினியின் காலம் வரப்போகிறது. நீதிமான்களால் மாற்றப்பட்டவர்களை சேர்த்துக் கொள்ள நீதிபதியாகிய கிறிஸ்து மத்திய ஆகாயத்திலே வரும் கால சத்தம் இதோ துணிக்கும் நேரம் நெருங்கிவிட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உலகத்திலே நாம் வாழ்கிற வாழ்க்கையின் இறுதி காலம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. மாமீன். பரலோகத்திலே வாழ வேண்டிய வாழ்க்கையின் காலம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. ஆகையால் இங்கே சொல்லப்படுகிறது, இயேசு கிறிஸ்துவ இரத்தத்தினாலே நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். வரப்போகிற கோபாக்கினிக்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம். நீதிமானாக்கப்பட்டவன் வரப்போகும் கோபாக்கினியிலிருந்து விடுவிக்கப்படுவார். அன்பு உள்ளவே தேவ பிள்ளைகளே, நீங்கள் நீதிமானாக மாற்றப்படும்படி ஆண்டவர் உங்களை குறித்து விரும்புகிறார். அதற்காக விசுவாசம் பரிசுத்த ஆவியை தந்திருக்கிறார். அதற்காக அவருடைய இரத்தத்தை முழுவதும் நமக்காக சென்று இருக்கிறார். இந்த இரத்தத்தினாலே நம்மை கழுவி நீதிமானாக மாற்றுகிறார். அநீதி என்று பிரித்தெடுக்கிறார், அக்கிரமம் சாபம் என்று பிரித்தெடுக்கிறார், கொள்ளை என்று பிரித்தெடுக்கிறார், வேதனை என்று பிரித்தெடுக்கிறார், நீதிமானுடைய பட்டியலில் வைக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய எத்தனை பேருடைய பேர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது? ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கும்னா நீங்க நீதிமான்களாகவே காணப்படுவீங்க. நீதிமானை கர்த்தர் பாதுகாக்கிறார், நீதிமானை கர்த்தர் நடத்துகிறார், நீதிமானுடைய கால்கள் தள்ளாட விடார். ஹல்லேலூயா. நீதிமானை தெய்வம் பாதுகாக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இரத்தத்தினாலே நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். அடுத்தபடியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலினாலே நாம் நீதிமான்களாக மாற்றப்பட்டிருக்கிறோம். ரோமர் 4ஆம் அதிகாரம் 24, 25 வசனங்களை வேகமா வாசிக்கலாம்.
அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்புக்கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய பாவங்களுக்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய சிலுவையிலே ஒப்புக் கொடுக்கப்பட்டார். யாருடைய பாவத்திற்காக? பேசுகிற என்னுடைய பாவத்திற்காக, கேட்கிற உங்களுடைய பாவத்திற்காக நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் அறையப்பட்டார். உள்ள முறைகிறதா? நம்மை நீதிமான்களாக மாற்றும்படி அல்லவோ அவர் சிலுவையில் அறையப்பட்டார். அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார், இனியும் நாம் பாவம் செய்கிறோம் என்றால் மறுபடியும் அவரை சிலுவையில் அறைகிறோம், அவரை வேதனைப்படுத்துகிறோம், அவரை காயப்படுத்துகிறோம். அந்த அனுபவம் நீதிமான்களாக மாற்றப்பட்டவர்களுக்கு வேண்டும். இந்த கர்த்தருடைய வார்த்தை கேட்கிற உங்கள் யாவருக்கும் வேண்டாம். நீங்கள் நீதிமானாக மாறும்படி நம்முடைய பாவங்களுக்காக அவர் ஒப்புக் கொடுக்கப்பட்டு, ஸ்தோத்திரம் வாசிக்கலாம். அந்த வசனம் 25. அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்புக்கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். நீதிமான், நாம் நீதிமான்களாக மாறும்படி அவர் 3ஆம் நாளிலே உயிரோடு எழும்பினார். கரங்களை தட்டி உற்சாகமா ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சத்தமா சத்தமா அத்தனை பாடுகள் நம்மை காப்பாற்றுகிறார். அத்தனை பாடுகள் நம்மை நீதிமான்களாக மாற்றுவது அவருடைய இரட்சகரே இயேசு கிறிஸ்து, நீதிபதியாகிய கிறிஸ்து இயேசு அவரே நமக்காக உலகத்தில் வந்தார். இங்க அழகாக சொல்லப்படுகிற ரோமர் 4:25 வசனம். ஸ்தோத்திரம். நமக்காக நம்முடைய பாம்பு நிமித்தம் அவர் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு அடக்கம் பண்ணப்பட்டார். நம்மை நீதிமான்களாக மாற்றும்படி நீதிபதியாகிய கிறிஸ்து இயேசு அவர் அப்படியே எழுப்பினார். ஹல்லேலூயா. எழுப்பி நம்மை நீதிமான்களாக மாற்றிக் கொண்டிருக்கிறார். நாம் நீதிமான்களாக இருக்கிறோம். நீதிமான் பாக்கியவான். ஒரு பாடலே விவிதமாக பெட்மேன் செய்யதான் பாடினான் நினைக்கிறேன். நான் நீதிமான், நான் நீதிமான். இந்த பாட்டில் வரை பாடுவோமா? இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான், இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான், நீதிமான் இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான், இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான், மனிதவர்களோ நான் என்பதை பார்த்தோம். நம்முடைய பாவத்தின் நிமித்தமாக நாம் பாவிகளாக இருந்தோம், நீதிமான்களாக இல்லை. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து நம்முடைய பாவங்களுக்காக தம்முடைய சிலுவையை சுமந்து தம்முடைய இரத்தத்தை எல்லாம் சிந்தி ஆமென் அடக்கம் பண்ணப்பட்டார். பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக வந்தார். அவருடைய உயிர்த்தெழுதல் நிமித்தமாக நம்மை நீதிமான்களாக மாற்றினார் என்று ரோமர்களில் நாம் வாசித்தோம். அப்புறமாக ஒரு சம்பவத்தை கூட வாசித்து ஜெபிக்க உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். லூக்கா 18ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களில் வாசிக்கலாம். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக்கொண்டு, தேவனே, பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்று ரெண்டு பேருடைய ஜெபம் சொல்லப்படுகிறது. ஒரு ஆயக்காரன், ஒரு பரிசேயன். பரிசேயனுடைய ஜெபம் வித்தியாசமாக இருக்கிறது. ஆயக்காரனுடைய ஜெபம் அப்படி இல்லை. மார்பில் அடித்துக் கொண்டு, ஆண்டவரே என் மேல் இரக்கமாயிரும், இரக்கமாயிரும் என்று
பாவியாக என் மேல் இரக்கமாகிறது என்று நாயக்காவி கதறினான். கதறி செபிக்கிற அன்பு உள்ளமே, கண்ணீர் வடித்து புலம்பி செபிக்கிற தேவ பிள்ளையே, உங்களை தான் நீதிமான்களாக கர்த்தர் மாற்றுகிறார். அல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்கிற உள்ளமே, நீங்கள் நீதிமானாக மாற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? ஆயக்காரர் மார்பில் அடித்து பாவியாய் என்பது கிருபையாயிரும் ஆண்டவரே, கிருபையாயிரும் ஆண்டவரே என்று ஆண்டவரை நோக்கி அவன் கதறுகிறான். அடுத்த வசனம் என்ன சொல்ல வாசிப்போம். ஆமென். அந்த பரிசேயர் அல்ல, இந்த ஆயக்காரன் அவனே நீதிமானாக மாற்றப்பட்டு தன் வீட்டுக்கு திரும்பி போனான், சந்தோஷமாய் போனான். தன்னை தான் தாழ்த்தி ஜெபிக்கிறவன் உயர்த்தப்படுவான். ஹல்லேலூயா. எனக்கு தெரியும் என்று சொல்லி ஜெபிக்கிறவன் தாழ்த்தப்படுவான். எவ்வளவு தூரம் நம்மை தாழ்த்தி ஜெபிக்கிறோமோ, ஆண்டவரே கிருபையாக என் மேல் இரக்கமாயிரும் என்று கதறுகிறோமோ, அவர்களை கர்த்தர் நீதிமான்களாக மாற்றுகிறார். ஒரு வசனம் கூட வாசிக்கலாம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிப்போம். ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகள் ஆக்கப்பட்டது போல ஒருவனுடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள். ஹல்லேலூயா. ஒரே மனிதனுடைய பாவத்தின் நிமித்தமாக, ஆதாமுடைய கீழ்ப்படியாமை நிமித்தமாக பாவம் உலகத்தில் வந்தது. நீதிமானாக மாற முடியாதபடி மக்கள் தவித்தார்கள். ஆகையால் தான் மனித குலத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகத்திலே கடந்து வந்தார். அவர் மூலமாக, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இன்றைக்கு நீங்களும் நானும் நீதிமான்களாக மாற்றப்பட்டிருக்கிறோம். இதுவரை நீதிமான்களாக மாற்றப்படலைன்னா இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையை முழுமையாக சமர்ப்பியுங்க. நீதிமானாக மாற்றப்பட்டவன் சமாதானம் உள்ளவனாக இருப்பான், அவன் கம்பீரம் உள்ளவனாக இருப்பான், ஆண்டவரை தேடுகிறவனாக இருப்பான். அந்த இருதயம் மகிழ்ச்சியாக இருக்கும். அவனுடைய இருதயம் எதை குறித்தும் அசைவதில்லை. அவன் நம்பிக்கை உள்ளவனாக இருப்பான். காரணம், தன் நம்பிக்கை கர்த்தரில் வைத்திருக்கிறான். அவ்விதமான அனுபவத்தை இந்த கொடிய உலகத்தில் அவரை தேடுகிற அவரை நாடுகிற உங்களுக்கு நமக்கு கர்த்தர் நகை தருவது. அப்படியே நாம் எழுப்பி நிற்போம், ஆண்டவரை நோக்கி நாம் முறையிடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை நோக்கி முறையிடுவோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரமாக. நீதிமான் ஒருவரும் இல்லை, எல்லாரும் பாவம் செய்து அநியாயம் செய்து மகிமை இழந்து போனார்கள். அவர்களுக்காக இயேசு உலகத்தில் கடந்து வந்தார். சோதரம் தேவனாலே நாம் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். கிருபையினாலே நீதிமானாக்கப்படுகிறோம். விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நீதினாலே நாம் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவருக்கு நம்மை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறதுனாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். இதுவரை நீதிமானாக மாற்றப்படவில்லை என்றால் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, பரிசுத்தாவின் அபிஷேகத்தினாலே, தேவ கிருபையினாலே ஆண்டவர் உங்களை நீதிமான்களாக மாற்றும்படி ஆண்டவரை துடித்துக் கொண்டிருக்கிறது. இன்று துடிக்கிற இவர்கள் கரங்களை தட்டு ஆண்டவரை கழுவப்பட்டு நீதிமானாக்கப்பட்டு கழுவப்பட்டு நீதிமான
நம் செய்த பாவங்கள் நம்மை நீதிமான்களாக மாற்றும்படியாக இந்த நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக நீதிமான்களாக மாற்றப்பட்டிருக்கிறோம். விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கடந்து செல்வோம். ஹல்லேலூயா. கர்த்தர் ஆராதனை ஆசீர்வதிக்கக்கூடிய கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். தொடக்கம் முதல் முடிவு அவருடைய பிரசன்னம் இறங்கி வந்தவருடைய கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். பாவிகளாக இருந்த நாமே இந்த கர்த்தருடைய இரத்தத்தினாலும் பரிசுத்தாவியினாலும் கழுவி அவருடைய வசனத்தினாலே கழுவி நீதிமான்களாக மாற்றப்பட்டவருடைய கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். வெளிநாட்டிலும் இந்தியாவின் பல பகுதியில் இருக்கிறவர்களை பத்திரமாய் பாதுகாக்கக்கூடிய கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா பரிசுத்தவான்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். நம்முடைய சபையில் எல்லா குடும்பங்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். சாயங்காலம் நடக்கிற இரண்டாவது ஆராதனைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். பரலோக பிதாவே, சர்வ வல்லவரே, உங்களுடைய நாமத்தினாலே உங்களுடைய பிள்ளைகள் நாங்கள் கூடி வந்து இன்றைக்கு நாங்கள் ஆராதிக்க தெய்வம் என்ற இறக்கத்திற்காக ஸ்தோத்திரம். கூடி வந்திருக்கிற சிறியோர் பெரியோரை ஆசீர்வதியும். உங்களுடைய செட்டை நிலங்களை மூடிக்கொள்ளும், பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்ளும். வெளிநாடுகளும் இந்தியாவின் பல பகுதியில் இருக்கிறவர்களை உங்களுடைய மார்போடு அணைத்துக் கொள்ளும். கொள்ளை நோய்ந்து காப்பாற்றும், வேதனை சோதனை காப்பாற்றும். அந்த இரத்தத்தினாலே கழிவுகளும் எல்லா உள்ளவரை நீதிமான்களாக மாற்றும். கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா உள்ளங்களும் கர்த்தருக்குள் நீதிமான்களாக இப்போதுள்ளார்கள். ஆசீர்வாதம், சமாதானத்தையும் திட நம்பிக்கை விசுவாசத்தையும் நிறைவாய் கட்டளை. வீடு நிறா திரும்பி செல்லும் போது மேக ஸ்தம்பத்தினால் அக்கினி ஸ்தம்பத்தை மூடிக்கொள்ளும். நடந்து செல்கிறவர்கள், வாகனத்தில் செல்கிற யாவர் மேலும் கிருபை கூட இருக்கட்டும். இரண்டாவது ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தார். துதி கனமையெல்லாம் என் ஆண்டவருக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையை பரிசுத்தத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாடுகள் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கருணையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த சிநேகம் கூடுகிறோம். நாம் யாவரோடும் இன்றென்றும் கர்த்தருடைய வாக்கை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா உள்ளங்களோடும் அது வருக மட்டும் அவருடைய கிருபையோடு இருப்பதாக. யாவருக்கும் வார்த்தையில் கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார். சமாதானத்தோடு கடல் செல்வோம். தூரத்தில் வந்தவர்கள் நம்முடைய வாகனத்தில் போகலாம். மாலை இரண்டாவது ஆராதனையிலும் திரும்பி போவதற்கு வாகனம் ஒழுங்கு செய்யப்படும்.